வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள், அதாவது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் நம்ம மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், அறிவியல் சார்ந்து நம்மளுடைய கர்மா எப்படி இந்த ஜென்மத்தில நம்ம செய்த போன பிறவி பல ஜென்மங்கள்ல செய்த கர்மா இந்த பிறவியில நம்ம வாழும் வாழ்க்கையில ஒரு சாதகமான ஒரு சம்பவங்களாகவும் வெற்றிகளாகவும் ஒரு அருமையான ஒரு ஒரு வாழ்க்கையாகவும் அல்லது சாதகமற்ற சம்பவங்களாகவும் தோல்விகளாகவும் பிரச்சனைகளாகவும் எப்படி உருவெடுக்கிறது அதுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜோதின் என்று சொல்லப்படுகிற ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது அதை வைத்து நம்ம கர்மா எப்படி இருக்கு எது மாதிரி அமைப்புகள் நமக்கு அடுத்தடுத்து வரப்போகுதுங்கிறத வைத்து நாம கரெக்டான தகுந்த முடிவுகளை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கை ஆக்டிவிட்டிஸ் வாழ்க்கையோட சம்பவங்களையும் வாழ்க்கையோட நம்ம எடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களும் டைரக்ஷனும் கரெக்டான முறையில போய் அதாவது நம்மளுடைய ஜாதகம் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நம்ம செய்யும் பொழுது நல்ல பலன்களை பெற முடியுங்கிறது நம்ம தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு எதிராக போகும்பொழுது சில பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள்ல கஷ்டப்பட போறோம். கடவுளோட பிளான் என்னங்கிறது தெரிந்து வாழும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுங்கிறது நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில பிப்ரவரி மாதம் 2025 விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு அன்பர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும். பிடித்த வீடியோஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரருக்கு 2025 பிப்ரவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராகு கேது சனி எந்தவித பயிற்சியும் பிப்ரவரி மாதம் பெறவில்லை. அவங்க மார்ச் கடைசியில ஏப்ரல் மாதம் மே மாதம் 2025 தான் பயிற்சி ஆகிறாருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ பிப்ரவரி மாதத்துல இருக்கக்கூடிய அமைப்பு என்ன சொல்லுதுன்னா குரு ராசியை பார்க்கறது என்னதான் சில பிரச்சனைகள் வேலை தொழில்ல இக்கட்டான சில விஷயங்கள் பல சிக்கல்கள் வந்தாலும் ஒன்னொன்னா நீங்க அதை சமாளித்து ஜெயிக்கிறதுக்கு வேணுங்கிற உத்வேகமும் ஒரு கிளாரிட்டியும் ஒரு புத்துணர்ச்சியும் குருவின் பார்வை கொடுக்குதுங்கிறதா உண்மை. அதே சமயத்துல உங்களுக்கு ராகு 5ஆம் இடத்திலும் கேது 11ஆம் இடத்திலும் இருந்து கேது குருவின் பார்வை இருக்கிறதுனால ஒரு இடத்துல சில குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல் செலவுகள் செய்தாலும் லாபங்களும் பண வசதிகளும் சில நல்ல விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கும். குழந்தைங்களால நட்பலனும் கொடுக்கும். அதே சமயத்துல அவங்களுக்காக மெனக்கெடுதலும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ராகு கேது 5-11 சம்மந்தப்படும் பொழுது வருகிறது. ஸோ லாபங்கள் பல விஷயமா வரும். அதே சமயத்துல செலவுகளும் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போ இப்படி ஆண்டு கிரகங்கள் இருக்கும்போது 4ஆம் இடத்துல அர்த்தாஸ்திர சனியாக 4ஆம் இடத்து சனி 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்த்து தொழில்ல ஒரு மேன்மை இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறது, தொழில்ல சில மாற்றங்கள் கொண்டு வர்ற விஷயங்கள் தேவைப்படுது. சில விஷயங்களை கழிக்க வேண்டியிருக்கு. சில இடத்துல தேவையில்லாத சிக்கல்கள்ல போய் இருக்கு. குரோத் பண்ணலான்னு போறப்போ அந்த அளவுக்கு செலவு அதிகமாகுது. டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்றப்போ அந்த அளவுக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கிற பல பிரச்சனைகளும் தொழிலதிபர்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் போய் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வேலையில இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா நம்ம மெனக்கெடுறது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம அலைய வேண்டியதா இருக்கு. டார்கெட் அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதா இருக்கு. ப்ரெஷர் டென்ஷன் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்புகள் சனி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு 10ஆம் பார்வையாக ராசியும் பார்க்கிறார். குரு பார்த்து ஓரளவுக்கு சமாளிக்க வைக்கிறார். பட் ப்ரெஷர் எப்பவுமே இருக்கக்கூடிய அமைப்பு தான் போய் கொண்டிருக்கிறதுங்கிறதா உண்மை. ஸோ இப்படி ஆண்டு கிரகத்தோட அமைப்பு இருக்கும் பட்சத்துல இப்போ மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதியாக செவ்வாய் பார்த்தீங்கன்னா நம்மளாவே அவர் கடகத்திலையும் இப்ப மிதுனத்திலையும் இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே 8ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதுனம் அது பிடிக்காத புதனின் வீட்டில் இருக்கிறார். ஸோ மென்டலாவே விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்பு, சில விஷயங்கள் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்ல செய்யக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளிமாநில விஷயங்கள் கொஞ்சம் போகக்கூடிய அமைப்பு, உடல் ஹெல்த் கொஞ்சம் அவ்வளோ ரொபஸ்டா இல்லை, சில பிரச்சனைகள் கொடுக்குதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் போயிட்டு இருக்கு. வக்கர ரீதியா செவ்வாய் போய் கொண்டிருக்கிறார். இது ஒரு நம்ம ஒரு சில நேரங்களில் இப்படி வக்கர ரீதியாக செவ்வாய் கடகத்துல இருந்து இப்போ மிதனத்துக்கு போகிறது ஒரு ரேரா கொஞ்சம் டைம் நடக்கக்கூடிய அமைப்பு. இது குருவின் பார்வையிலேயோ ஒரு சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறவோ நல்லா இருக்கும். ஆனா அவர் தனித்து இருக்கிறது
இன்னுமே வந்து சில கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் கிடைக்கல. இன்னுமே சில முயற்சிகள் எடுக்கிறோமே ஒழிய பலன் கிடைக்கலைங்கிற மாரி ஒரு அமைப்பு தான் வந்து விருச்சிக ராசிக்காரருக்கு குடுத்துட்டு இருக்கிறார். இவர் நீடித்து அதிகமா செவ்வாயே பார்த்தீங்கன்னா, நீடித்து இந்த மாதம் முழுவதுமே அங்க தான் இருக்கிறார். எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதனால எல்லாமே கொஞ்சம் பொறுத்து தான் நாம செய்யணும். நம்ம நினைச்சோமா, எடுத்தோமா, கவுந்தோமான்னு பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்துல கிடைக்கலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் இருந்தாலும் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பலன்கள் குடுக்கக்கூடிய அமைப்புக்கு ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா, குருவின் பார்வையில இருக்குது. அது குறிப்பா முதல் 2 வாரம். 3வது, 4வது வாரத்திலயும் 4ஆம் இடத்துக்கு போகுது. சனியோட சேர்றார். கொஞ்சம் படிக்கிறதுல ஃபோக்கஸ் தான் குறைக்கும். ஸோ முதல் 2 வாரம் நல்ல பலன்களாவும், 3வது, 4வது வாரம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறது மாரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருந்து மெடிடேஷன் அது மாரி விஷயங்களா பண்ணி ஜெயிக்கணும். சூரியனுங்கிற ஒரு அருமையான கிரகம் 10ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துக்கு போய் 10க்கு கனெக்ட் ஆனாலும் சனியோட சம்டைம்ஸ் சேருதுங்க. ஒரு சில நாட்கள் சேருது. ஸோ அந்த நாட்கள் கொஞ்சம் தொழில் விஷயங்கள், கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகும். ஸோ நெறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமா தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ம் பிப்ரவரி மாதம் வந்து இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கொஞ்சம் நல்ல விஷயங்களும் உண்டு. சில டென்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் சில மாறுபாடான சில பலன்கள் கொடுக்க அமைப்புகளும் உண்டு. அதனால கொஞ்சம் மென்டலா நீங்க ஸ்டேபிளா இருக்கணும். ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாது, ரொம்ப கோவப்படக்கூடாது. ஏன்னா அது மாதிரி அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதி, நண்பர்கள் அதிபதி, குடும்பஸ்த மனைவியா இருந்தா கணவன், கணவனா இருந்தா மனைவி, இல்லத்தரசிகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ரெப்ரசென்ட் பண்ற சூரியன் சுக்கிரன் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தாலும் ராகுவோட சேர்ந்துட்டாரு. அந்த கிரகம் ராகுவோட சேர்ந்து ஸோ அவ்வளோ திருப்தியா இல்ல. சில பிரச்சனைகள் இருக்கு. சில அதிருப்திகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம் கொடுக்கும். இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, வேற மதம், வேற ஜாதி, கொஞ்சம் அவுட்டர் சர்க்கிள் பீப்புளோட பழக்கங்கள் வந்து ஒரு நட்பு பாராட்டுற விஷயங்கள் வந்து காதலா மாறக்கூடிய அமைப்புலாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து 7ஆம் வீட்டு அதிபதியாக இருந்து ராகுவோடு இருக்கும் பொழுது கொஞ்சம் கண்ணியமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் எமோஷனுக்கு நீங்க இடம் கொடுத்து சமயோஜ புத்தி இல்லாமல் செயல்பட்டோம்னா கொஞ்சம் தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மனசை திடப்படுத்திக்கணும். புத்தி கூர்மையை எந்த நேரத்திலையும் நீ விடாம ஒரு எமோஷனலா நீங்க திங்க் பண்ணக்கூடாது. லாஜிக்கலா திங்க் பண்ணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா சுக்கிரனுங்கிறது விருச்சிக ராசிக்காரருக்கு ரொம்ப முக்கியம். அது இந்த 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராகுவோட சம்மந்தப்படுறது ஒரு காதல் விஷயமா இருக்கட்டும், ஒரு எதிர்பாலத்தோட ஈர்க்கப்பட விஷயமா இருக்கட்டும், அது மாதிரி விஷயத்த டக்குன்னு நான் பிளான் பண்ணல நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். மற்றபடி எல்லா கிரகங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கு, தப்பு இல்லை. குரு ராசியை பார்க்கிறார், நல்ல புத்தியும் நல்ல யோசனையும் கொடுப்பார். சனி 10ஆம் பார்வையா ராசியை பார்க்கறது தான் அப்பப்போ டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டு இருப்பார். தொழில் ரீதியாக சில நாட்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கப்புறம் மீண்டு வந்துருவீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது. மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி 8ல வந்து புதனோட வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கிளாரிட்டி மிஸ் ஆகும்னு முதலே சொன்னேன். ஸோ கொஞ்சம் மெடிடேஷன், கொஞ்சம் பிரீத் வாட்சிங் அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்ம அவேர்னஸ் மைண்ட்ஃபுல்லாக இருந்து ஏதோ நம்ம தெரியாம ஒரு மனசோர்வுல சில விஷயம் செஞ்சிருவோங்கிற விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வைத்து தான் நம்ம லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் எல்லாம் எப்படி இருக்க போகுது, ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி முடிவுகள் எடுக்கிறது நமக்கு சாதகமாக இருக்கிறது, எந்த நேரத்துல எது செய்யறது நல்லது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் துல்லியமாக சொல்லலாம். இது ஒரு பொதுவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.